ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ரீசென்ட் டேஸில் ட்ரெண்டிங்காக இருந்த இந்த 3-in-1 கிச்சன் சிங்க் ஆர்கனைசர் மற்றும் இந்த கார்னர் சிங்க் ஆர்கனைசரோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணோமா இல்லையா, அதே போல் இதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா, இந்த 2 ப்ராடக்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் சிங்க் ஆர்கனைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். அது கூட கம்பேர் பண்ணும்போது இது 3த்துல வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷன் வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3-in-1 கிச்சன் சிங்க் ஆர்கனைசரோட ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது அந்த 3-in-1 மீனிங்லேயே வந்து வருது. டிஷ் வாஷிங் லிக்விட் பாட்டில், அப்புறம் ப்ரஷஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டும், அதுக்கப்புறம் டவல் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷிங் சோப் எல்லாம் ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்கும் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டமில் வர ட்ரேயில் வந்து ஹோல்ஸ் வந்து தரதுனால நம்ம ஈரமான ஸ்க்ரப்பரை வச்சோம் அப்படின்னாலும் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. அடுத்து இந்த கார்னர் சிங்க் ஆர்கனைசரை பற்றி பார்த்துடலாம். இதனுடைய ஹைலைட்னு வந்து பார்க்கும்போது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். யூஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்கும்போது ஹோலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி வைஸ்னு வந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இப்போ கிச்சன் சிங்க்கில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். அந்த வேக்கம் லாக்கை வந்து அங்கே லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கிளாத்தால் நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து தூக்கின உடனே மேலே வந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் அந்த லாக் வந்து கொடுத்தது தான் காரணம். இப்போ மறுபடியும் வந்து அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்குது. இது இனிஷியல் டேஸோட ஒப்பீனியன் தான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேக்கம் லாக் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத பின்னாடி வந்து பேசலாம். இந்த கார்னர் சிங்க் ஆர்கனைசரோட ஸ்பேஸ்னு வந்து பார்க்கும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷிங் லிக்விட் பாட்டில் வந்து வைக்க முடியுது, ஒரு ஸ்க்ரப்பர் வைக்க முடியுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லை நார்மல் ஸ்க்ரப்பரோ வந்து வச்சுக்கலாம். அது வந்து தண்ணி வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆர்கனைசர்னு வந்து பார்க்கும்போது ஒரு டவல் ஹோல்டர் வந்து வரதுனால ஸ்மால் டவல் அப்படின்லாம் இது மாதிரி கிளீனிங் ஸ்பாஞ்ச் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்க்ரப்பர் வைக்கிற அளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு மேலேயே வந்து இது மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பர் இல்லை இன்னொரு ஸ்க்ரப்பர் கூட வச்சுக்கலாம். இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஷ் வாஷிங் லிக்விட் பாட்டில் வச்சுக்கலாம். அந்த ஸ்மால் பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் பாட்டில் கிளீனிங் ப்ரஷஸ், அப்புறம் ஸ்மால் கிளீனிங் ப்ரஷஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கும் வந்து கன்வீனியன்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வந்து இருக்குன்னே சொல்லலாம். அப்போ ஓவர்வியூவாக எங்கள் கிச்சன் சிங்க்குக்கு என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிச்சன் சிங்க் ஆர்கனைசர், அதுக்கப்புறம் இந்த ஃபுட் வேஸ்ட் ட்ரைனரு, அதுக்கப்புறம் அந்த கிளீனிங் வைப்பரு, அதுக்கப்புறம் இந்த பழைய கிச்சன் சிங்க் ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது 3த்துல எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து கன்க்ளூஷனில் வந்து பார்த்துடலாம். இந்த யூஸ் பண்ண 1 or 2 வீக்ஸ்லேயே நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொஞ்சமான பாத்திரம் வந்து இருந்தாலும் இந்த கார்னர் ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா இடிக்குது. வச்சாலும் சரி எடுத்தாலும் சரி, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்படாக தான் வந்து இருக்குன்னே வந்து ஃபீல் பண்ணோம். இந்த ஆர்கனைசர்னு வந்து பார்க்கும்போது நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு வந்து பார்க்கும்போது ஸ்க்ரப்பர் வந்து ஒன்று தான் வந்து வைக்க முடியுது. அது வந்து ஒரு குட்டி மைனஸாக தான் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுவே வந்து இது மாதிரி நிறைய பாத்திரம் வந்து போடுறோம் அப்படின்னா இந்த கார்னர் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எட்ஜில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக இருக்கும். நாங்கள் இனிஷியல் டேஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி நீட்ன மாதிரி வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஈரமாக வந்து ஸ்க்ரப்பர் வைக்கும்போது தண்ணி இருவுறதுக்கு வந்து நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. இங்கே ஒரு ஓட்டை கொடுத்ததுனால இங்கே ஸ்க்ரப்பர் வச்சாலும் தண்ணி வந்து ஈஸியாக இறுகி கீழே வந்து சிங்கில் வந்து ஊற்றிடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இந்த வேக்கம் லாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள்லேயே பிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு. இருந்தாலும் வேக்கம் லாக் இல்லாமையே நம்ம கார்னரில் வச்சு யூஸ் பண்ண முடியறது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் போடுறோம் அப்படின்னா இது இருக்கிறது ரொம்பவே வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது. அது வந்து எங்களுக்கு வந்து ட்ராபேக்காக தான் வந்து அமையுது. அதுவே இந்த ஆர்கனைசர்னு வந்து பார்க்கும்போது ஸ்மால் கிளீனிங் ப்ரஷ்ல இருந்த ரஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து படிஞ்சு பயங்கரமாக வந்து அழுக்காயிடுச்சு. அதே போல் இந்த பாட்டம் ட்ரேயில் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்க்ரப்பர்லாம் வந்து மேலே வைக்க வைக்க அந்த அழுக்கம் வந்து படிஞ்சு அழுக்காயிடுச்சு. அதனால் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் இதில் இருக்கிற ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் வைக்கிற அளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. மேலே ஒன்றா 2 ஸ்க்ரப்பர் வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த கிச்சன் சிங்க் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னு வந்து பார்க்கும்போது கரெக்டான பொசிஷனில் வந்து இருக்கிறதுனால நம்ம அதிகமான பாத்திரம் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வந்து கிரியேட் பண்ணாது. மற்ற 2 ஆர்கனைசரும் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடத்த வந்து ஒவ்வொரு முறையும் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் அட்வான்டேஜ்னு வந்து பார்க்கும்போது நம்ம ஈரமான ஸ்க்ரப்பரை வந்து மேலே வச்சாலும் தண்ணி இறுகி சிங்க்லேயே வந்து டைரெக்டாக வந்து ஊற்றிடும். அதனால் இதுவும் வந்து பிரச்சனை இல்லை. இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தும் இதுலேயும் ட்ராபேக் வந்து இருக்க தான் செய்யுது. ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா லாங் யூசேஜில் இது மாதிரி வந்து ரெஸ்ட் ஆகிடும். சப்போஸ்
சப்போஸ் இந்த கிச்சன் சிங்க் ஆர்கனைசரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 3-in-1 கிச்சன் சிங்க் ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா 249க்கு வந்து வாங்கியிருந்தோம். கார்னர் சிங்க் ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா 189க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த டேப்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா 265க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 ப்ராடக்ட்ஸோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.